திருவாரூருங்கிற க்ஷேத்திரத்தில் பிறந்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்லுவா. காசிங்கிற க்ஷேத்திரத்திலே ஒருத்தன் இறந்து போனானால் அவனுக்கு மோட்சம். சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்தா மோட்சம். ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம் அப்படின்னுட்டு திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவான். எந்த ஒரு க்ஷேத்திரத்தில் பிறந்தாலே முக்தின்னு சொல்கிறோமோ அதில் ஒரு ஆச்சரியம். சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜ சுவாமிகள், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர், இந்த 3 பேருமே திருவாரூரில் தான் பிறந்தான். ஆனால் தியாகராஜ சுவாமிகள் காலகட்டத்திலே திருவையாறில் போய் வாழ்ந்தார். ஷியாமா சாஸ்திரிகள் தஞ்சாவூரில் வாழ்ந்தார். முத்துசுவாமி தீட்சிதரோ எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் யாத்திரை போய் கடைசியாக எட்டயபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் போய் வசித்தார். இப்படி நிறையா தீர்த்த யாத்திரை போயிருக்கார். அவர் தான் இந்த 3 பேரில் அதிகமாக இந்தியா முழுக்க போனவர். முத்துசுவாமி தீட்சிதர் அவர் பிறந்தது 1775 வருஷம் பிறந்தார். 60 வருடங்கள் தான் இந்த பூமியில் இருந்தார். முத்துசுவாமி தீட்சிதர் அவருக்கு என்ன பெரிய பெருமை அப்படின்னுட்டா, இந்த முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள், தியாகராஜ சுவாமிகள் 3 பேருமே சமகாலத்தில் இருந்திருக்கா. சங்கீத மும்மூர்த்திகள். சங்கீதத்துக்கு இவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி இந்த 3 பேரோடது. அது மட்டும் இல்லாமல் 3 பேர்களும் திருவாரூரில் பிறந்தது ஒரு ஒற்றுமை. அதுக்கு மேலே இந்த 3 பேரும் சமகாலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். முத்துசுவாமி தீட்சிதர் திருவாரூரில் பிறந்தாலும் கூட ஒரு சமயம் மணலின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது மதராஸ்க்கு பக்கத்தில். அந்த மணலியிலே பச்சையப்ப முதலியார்னு ஒருத்தர் நிறையா சத்திரங்கள் எல்லாம் கட்டி போட்டு, அந்த காலத்தில் இது மாதிரி நிறையா பேர் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி காசி போன்ற க்ஷேத்திரங்களுக்கு போவா, பிருந்தாவனம் போவா, பத்ரிகாசிரமம் போவா. அது மாதிரி அந்த பக்கம் பிறந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி இந்த பக்கமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு வருவா, சேதுவுக்கு வருவா. அவர்களுக்கு ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணணும், மதுரையை தரிசனம் பண்ணணும், காஞ்சிபுரத்தை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். நமக்கு எப்படி பண்டரிபுரம் போகணும், பிருந்தாவனம் போகணும், கங்கோத்ரி போகணும், யமுனோத்ரி போகணும், மானசரோவர் போகணும், அமர்நாத் போகணும், பத்ரிகாசிரமம் போகணும், பூரி போகணும்னு நாம் இங்கிருந்து கிளம்பி போகிற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த பக்கம் கிளம்பி வருவா. இப்படி கிளம்பி வரவர்கள்லாம் அநேகமாக பாத யாத்திரையாக நடந்து வருவான். நடந்து வந்தாலும் சரி, வண்டியில் வந்தாலும் சரி, அந்தந்த ஊரில் தங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு வசதி வேணும் இல்லையா? அதுக்காக மணலியில் பெரிய சத்திரம் இருந்தது. யார் வேண்டுமானாலும் சாதுக்கள் தங்கலாம், எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம், கேள்வி கேட்க மாட்டான். எவ்வளவு நாட்கள் தங்கினாலும் அவர்களுக்கு அன்னம் போடுவான். மகான்களாக இருந்தால் அவர்களுக்கு வழி செலவுக்கு கைக்கு பணமும் கொடுத்து அனுப்புவான். மேலே அவர்கள் யாத்திரையை தொடர்ந்து போகிறதுக்கு இப்படியா நிறைய சத்திரங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருந்தது. எல்லா ஊர்லேயுமே இருந்தது. மணலியிலே பச்சையப்ப முதலியார் அப்படி ஒரு பெரிய சத்திரத்தை நடத்திட்டு இருந்தார். ஒரு சமயம் பச்சையப்ப முதலியார் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ண போனவர் முத்துசுவாமி தீட்சிதரையும் அவருடைய அம்மா அப்பா அவருடைய குடும்பத்தில் எல்லாம் பார்க்கிறார். அவள் அப்பா பேர் ராமசுவாமி தீட்சிதர்னு பேர். அவருக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் உண்டு. சுப்பம்மான்னு பேர் அவள் அம்மா பேர். அவருடைய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கிறத பார்த்துட்டு பச்சையப்ப முதலியார் அவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் பேசாமல் என் கூட கிளம்பி என்னுடைய மணலியில் என்னுடைய சத்திரத்தில் இருக்கலாமே, உங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி தரேன். திருவாரூர்லேருந்து அந்த குடும்பம் கிளம்பி மணலிக்கு வந்துடுத்து.